பொதுவாகவே நம்ம ரஜினி சாருடைய படம் அப்படின்னாலே அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகி ரசிகர்களை ஒரு ஆர்வத்திலே வச்சிருப்பாங்க அந்த படத்துடைய இயக்குனர்கள். ஆனா நம்ம வேட்டையின் படத்திற்கு பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக இருக்கு. இது வரைக்குமே படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. படத்துடைய ப்ரோமோ வீடியோ டைட்டில் அப்படின்னு இந்த 2 அப்டேட் மட்டும்தான் வெளியாகி இருக்கு. அதுவுமே வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகுது அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவிற்கு பெரிய லாங் கேப் ஆகிடுச்சு. சோ தற்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாடல் பற்றிய ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. அதுவுமே ரசிகர்கள் இந்த பாடலுடைய ஒரு சில காட்சிகளை லீக் பண்ணிட்டாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்கான அறிவிப்பை வெளியிட போறோம் அப்படின்னு நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களே அறிவிப்பையுமே வெளியிட்டாரு. சோ இந்த பாடல் மனசலாயோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியான நிலையில இதை உறுதி செய்யும் விதமாக அனிருத் அவர்களே அந்த கேப்ஷனையுமே அவருடைய ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தார். சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த மனசலாயோ பாடல் எப்போது வெளியாகுது அப்படின்ற தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வேட்டையின் படத்துடைய முதல் பாடல் இன்று மாலை அல்லது நாளை மாலை வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. சோ இதை உறுதி செய்யும் விதமாக படக்குழு ஒரு ப்ரோமோ ஒன்றையுமே தயார் பண்ணியிருக்காங்களாம். சோ அதுவுமே எப்போது வேண்டுமானாலும் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகலாம் அப்படின்ற செய்தி தற்போது ரஜினி ரசிகர்களை உற்சாகமும் படைத்திருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் வெளியாக இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில படத்துடைய ப்ரொமோஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு படக்குழுவே அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். சோ இனிவரும் நாட்கள்ல வேட்டையின் படத்துடைய அப்டேட்டுகள் சமூக வலைத்தளங்கள்ல தெரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.